கத்தி படத்துல நம்ம அண்ணன் விஜய் சொல்ற மாதிரி சிட்டிக்கு எத்தனை ஏரியிலேருந்து வாட்டர் வருது? செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, வீராணம், பூண்டி, சோழவரம் ஏரி. ஸோ இந்த டேமை திறந்து விட்டாங்கன்னா நீங்க பாக்குறீங்களே, இது வழியா தாங்க சென்னைக்கு தண்ணி வரும். வாங்க நம்ம திரும்பி அதே வழியிலேயே திருப்பி டேமுக்கே போகலாம். ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, ப்ரீ ரைட் செக்லிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரோன் வியூல பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன்ல. நடுவுல மைல்டா சிப் பண்ணிக்கோங்க, பாடிக்கு தேவைப்படுற அளவுக்கு. எனக்கே ஆர்வமா தான் இருக்கு ட்ரோன்ல இருந்து பாக்கிறதுக்கு இது எப்படி இருக்கும்னு. சரியான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த தண்ணி போற பாதையிலே அப்படியே உங்களை பொறுமையா கூட்டிட்டு போறேன் வாங்க. நீங்களே அதுல டிராவல் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அது ஃபுல்லா இந்த லொகேஷன், இந்த கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. சென்னைக்கு பக்கத்தில் இவ்வளோ சூப்பர் ஏரி இருக்குன்னு எத்தனை பேருக்குங்க தெரியும்? கத்தி படத்தில் நம்ம அண்ணன் விஜய் சொல்கிற மாதிரி சிட்டிக்கு எத்தனை ஏரியிலேருந்து வாட்டர் வருது? செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, வீராணம், பூண்டி, சோழவரம் ஏரி. ஆமாங்க, சென்னையோட மிக முக்கியமான ஏரி பூண்டி ஏரி. அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். இன்னைக்கு ஜூலை 10ங்க. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரே நாள் பர்த்டே. முடிஞ்சால் கமெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் போட்டுருங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதை பார்த்தா. வணக்கம், நான் உங்கள் நேவிகேட்டர் வாசு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் அட்டகாசமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க பூண்டி ஏரி போயிட்டே பேசலாம். இன்றைக்கும் நம்ம நண்பர் நிஞ்சா ஷபீரோட தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி போயிட்டுருக்காரு பாருங்க சூப்பராக. நம்மளோட போன வீடியோ பார்த்துருப்பீங்க. சென்னையிலேருந்து கிளம்பி நேராக பிச்சாட்டூர் டேம் போயிருந்தோம், கைலாசகோணா ஃபால்ஸ் போயிருந்தோம். அதே ரூட்டு தாங்க இந்த ரூட்டும். ஓஎம்ஆர் வழியாக போயிட்டு நம்ம திண்ணனூர், வேப்பம்பட்டு, அதே மாதிரி போய் ஊத்துக்கோட்டை ரூட்டு தான். ஆனால் ஊத்துக்கோட்டை வரைக்கும் போக வேணாம், அதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது நம்மளோட பூண்டி ஏரி. இந்த பூண்டி ரிசர்வாயருக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ரிசர்வாயரை எந்த ஆற்றுல கட்டியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு சொல்கிறேன் வாங்க. நம்ம சென்னை மக்களோட மெயின் சோர்ஸே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பூண்டி ரிசர்வாயர் தான். அதுவும் இது இப்போ நேற்று கட்டினது இல்லைங்க, 1944 பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதுங்க இந்த ரிசர்வாயர். நீங்கள் வந்து புதுசாக நிறைய லாங் ரைட் பண்ண போகிறீங்க, இல்லை இனிமேல் தான் ட்ராவல் விளாகிங் பண்ண போகிறீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, ப்ரீ ரைட் செக்லிஸ்ட்டு. அதாவது வண்டியோட டயரோட ஏர் ப்ரெஷர் பார்த்துக்கோங்க. செயின் லூப் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நம்மளதெல்லாம் ஹை பர்ஃபார்மன்ஸ் சிங்கிள் சிலிண்டர் வண்டி. செயின் ட்ரை ஆயிடுச்சுன்னா, செயின் லூப் பண்ணலன்னா அந்த ரைடோட குவாலிட்டியே மாறிடும். ஸோ அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம பாடியை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊர் வெயிலுக்கு சீக்கிரமாக டீஹைட்ரேஷன் ஆகிடும். ஸோ ஒரு ஹைட்ரேஷன் பேக் மாட்டிக்கோங்க. எதர் நீங்கள் பேக் பேக்கில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு சில ரைடிங் ஜாக்கெட்ஸில், இப்போ என்னோட ஜாக்கெட்லலாம் பின்னாடியே ப்ரொவிஷன் இருக்கும், அதில் ஒரு ஹைட்ரேஷன் பேக் வச்சுக்கோங்க. நடுவில் மைல்டாக சிப் பண்ணிக்கோங்க, பாடிக்கு தேவைப்படுற அளவுக்கு. நிறைய குடித்தாலும் உங்களுக்கு அடிக்கடி பாத்ரூம்காக நிறுத்த வேண்டியிருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, ரைட் கியர் சேஃப்டி. உங்களோட ரைட் சேஃப்டியில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. உங்களோட ரைடிங் கியர் எப்போவுமே பக்காவாக இருக்கணும். உங்களோட ஜாக்கெட், ரைடிங் பேண்ட்ஸு, பூட்ஸு, அதுக்கப்புறம் க்ளவுஸ், மெயினாக ஹெல்மெட். என்னோட ரைடிங் க்ளவுஸ் வந்து பிஞ்சிருச்சுங்க, லெதரு. வேற போய் பார்த்து தான் வாங்கணும், லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்தேன். இந்த தப்பை பண்ணாதீங்க, முன்னாடியே ஒரு 2-3 நாள் முன்னாடியே இதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியா. ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. லெஃப்ட்ல தெரியுது பாருங்க, அந்த புல்லு மேலே பேர்ல எழுதியிருக்கு பூண்டி ஏரி, பூண்டி நீர்த்தேக்கம்னு சொல்லி. என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்கு, கூட்டிட்டு போறோம் வாங்க. டிராவல் விளாகர்ஸ் வந்து மெயினா பார்க்க வேண்டியது, நீங்க பி ரோல், சினிமேட்டிக் ஷாட் அதெல்லாம் செகண்டரிங்க. கண்டென்ட் குவாலிட்டியா இருக்கணுங்க. உங்க வீடியோ பார்க்கறதுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கணும். உங்க வாய்ஸ் நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்கணும். கண்டென்ட் தாங்க கிங். நீங்க எந்த இடத்த காமிக்கிறீங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம். ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியங்க. போகிற இடத்துல மெமரி கார்டை மட்டும் இல்லை, கூடவே ஒரு எஸ்எஸ்டியும் கொண்டு போங்க. பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய லாங் ரைட் போகிறீங்கன்னா எஸ்எஸ்டிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 காப்பியாக வச்சுக்கோங்க, சேஃபர் சைடுக்கு. வந்துட்டோங்க, ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் பூண்டி ரிசர்வாயருக்கு. உள்ளே போகலாமா? எனக்கே ஆர்வமாக தான் இருக்குது ட்ரோன்லேருந்து பார்க்கறதுக்கு இது எப்படி இருக்கும்னு. இந்த ரிசர்வாயரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி கதை கூட இருக்குது. நான் உள்ளே போய் சொல்கிறேன் வாங்க. சரியான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோங்க பாருங்க. பூண்டி ஏரி வந்து எப்பவுமே ஒரு வியப்பு தாங்க. எஸ்பெஷலி இந்த டாப் வியூலேருந்து பார்க்கும்போது வேற லெவலாக இருக்கும். பார்த்துடலாமா? இந்த ரிசர்வாயருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு நான் சொன்னேன் தெரியுமா? அது என்னன்னா சத்தியமூர்த்தி சாகர்.
அது எதனால வந்ததுன்னா, அந்த காலத்துல மேயரா இருந்தவர் தான் திரு சத்தியமூர்த்தி ஐயர். அவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்கே அடிக்கல் நாட்டினாரு. ஆனா அந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள அவர் தவறிட்டாரு. அதனால அவர் ஞாபகார்த்தமா தான் இந்த டேமுக்கு சத்தியமூர்த்தி சாகர் ரிசர்வாயர்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க. இந்த இடத்துல ஒன்றேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருந்ததுங்க. அது சோழர்களால் கட்டப்பட்டது. ஆனால் 1942 இந்த டேம் கட்டுறதுக்காக அந்த கோயிலை வேற இடத்துக்கு மாற்றி வச்சுட்டாங்களாம். ஆனால் இன்னைக்கும் இந்த டேம் ஃபுல்லாக வத்திருச்சு வெயில் காலத்தில் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த கோயிலோட தடங்கள் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அடுத்த சம்மர்ல ஒரு ரைடை போட்டு தண்ணியே இல்லாத போது அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த டேமை திறந்து விட்டாங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களே, இது வழியாக தாங்க சென்னைக்கு தண்ணி வரும். இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த கத்தி படம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. அகைன் அண்ட் அகைன் இந்த தண்ணி போகிற பாதையிலே அப்படியே உங்களை பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. நீங்களே அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அது ஃபுல்லாக வாங்க நம்ம திரும்பி அதே வழியிலே திருப்பி டேமுக்கே போலாம். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இந்த ரிசர்வாயர். இந்த பூண்டி ரிசர்வாயரோட கெபாசிட்டி 2573 MCFT, அதாவது மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க, இந்த பூண்டி ரிசர்வாயரை மேலேருந்து ட்ரோன்ல பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரோன் வியூல பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன்ல. பிடிச்சிருந்ததா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்களேன், அவங்களும் பார்த்து சந்தோஷப்படட்டும். இல்லைடா, ஹைட்ரேஷன் பேக்கெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன்டா. இதுக்கே இருக்கு என்கிட்ட, ஃபில் பண்ணி வச்சு. ஆமாம், என்னங்க கிளம்பலாமா? சத்தியமா சொன்னா இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லைங்க. இந்த லொகேஷன், இந்த கிளைமேட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எஸ்பெஷலி ட்ரோன்லேருந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சுதுங்க. சரி வாங்க போயிட்டே பேசலாம். இந்த ரைடுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ½ டே கூட ஆகாதுங்க. ஒரு 3-4 ஹவர்ஸ் தாங்க ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வெறும் 50லேருந்து 60-65 கிலோமீட்டர் தாங்க இந்த டேமு. ஏன்னா நீங்கள் கிளம்புற ஏரியாவை பொறுத்து, இப்போ அண்ணா நகர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும், அடையார்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 60-65 கிலோமீட்டர் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டுங்க. இந்த பூண்டி ரிசர்வாயரை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களும் நான் சொல்லிட்டேங்க. அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிடுங்களேன். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். நான் எப்போவுமே சொல்கிறது தான். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஏதாவது மாற்றிக்கணும், மைனஸ் பாயிண்ட் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரோன் ஃபுட்டேஜஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.